புதுவை குரல் செய்திகள். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மறுமலர்ச்சிக் கழக பிள்ளைச்சாவடி கிளை கழகம் சார்பில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் SC/ST மற்றும் OBC மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் பல ஆண்டுகளாக புறக்கணிப்பதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பிள்ளைச்சாவடி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கொடுத்த குடும்ப வாரிசுதாரர்கள் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த ஊழியர்கள் திடீர் மரணம் ஏற்பட்ட குடும்பங்களுக்கு அவர்களுடைய வாரிசுதாரர்களின் குடும்பத்தில் பணி வழங்க இதுவரை நடைமுறை மாற்றி செயல்படுத்த வேண்டும் என்றும், இது குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கும் பல கடிதங்கள் கொடுத்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கை இல்லை என்றும், பல்வேறு போராட்டங்கள் சங்கத்தின் மூலம் நடத்தியும் பல்வேறு கட்டங்களாக நிர்வாகத்தை அணுகி பேச்சுவார்த்தை நடத்தியும் பலன் இல்லை என்றும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக நிர்வாக ஆட்சியத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் பிள்ளைச்சாவடி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் வாசலில் முன்பு நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மறுமலர்ச்சிக் கழக பிள்ளைச்சாவடி கிளை கழக தலைவர் நாகலிங்கம் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் தங்கராசு வரவேற்பை ஆற்றினார். சேட்டு என்கின்ற நாராயணசாமி, துணைத் தலைவர் முத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மறுமலர்ச்சிக் கழக மாநில தலைவர் ராஜசேகர், டாக்டர் சுமன், ராமன், முருகன், சமன்சுநாதன், பாவாடை ராஜா மற்றும் திமுக மீனவர் அணி அமைப்பாளர் கோதண்டபாணி, பிரதீப், லட்சுமி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். நாகராஜ் அண்ணாமலை ஒரு நன்றி உரையாற்றினார். அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அம்பேத்கருக்கு வீர வணக்கம், அம்பேத்கருக்கு வீர வணக்கம். ஜிந்தாபாத், 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 ஜிந்தாபாத். அம்பேத்கருக்கு ஜிந்தாபாத், அம்பேத்கருக்கு ஜிந்தாபாத், 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 ஜிந்தாபாத். அம்பேத்கருக்கு ஜிந்தாபாத். அம்பேத்கருக்கு ஜிந்தாபாத். இந்த மனநிலையை நாம் வென்றடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் புரட்சியாக கிளம்ப வேண்டும். புரட்சி படை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த அரசுக்கு காதிலே உழாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எத்தனை கோடி எந்த கட்சிக்கார எந்த லாட்டரி சீட்டு விற்கிறவன் இங்க வந்து கொடுப்பானோ அவனிடம் நாம கையேந்தி பல லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு அக்கறையும் இல்லை.